பார்த்துட்டு முன்னே புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பழம் இருந்தது, அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. உள்ளே நல்லாயிருக்கும், மேலே தான் கண்டிருக்கு. இது வந்து கற்பூரவாழை, அதனால உள்ளே நல்லாயிருக்கும் பழம். 2 பழத்தை வச்சு பசங்களுக்கு எல்லாம் வீட்டில் இருக்காங்கல்ல, ஒரு நல்ல இனிப்பாக சூப்பராக ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். ஈஸி மெத்தடில் பாருங்கள். பழம் உள்ளே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? மேலே தோல் கசிஞ்சிருக்கு. எப்படி இருக்குது? பழம் கெட்டு போயிருக்குன்னு நினைக்கலாம். பழம் பாருங்கள். கற்பூரவள்ளி பழம் மட்டும் உள்ளே நல்லாயிருக்கும். மேலே தோல் வந்து வெயிலுக்கு அப்படி கருகின மாதிரி ஆகிடும். 2 பழம் தோல் உரிச்சு போட்டுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு. ஒவ்வொன்று குட்டீஸுங்கெல்லாம் இனிப்பு தான் ரொம்ப விரும்புகிறாங்க, காரம் சாப்பிடும். இது நல்லா இந்த ஸ்டிக்கு வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. இது இல்லைன்னா கையிலேயே கூட அப்படியே பசைஞ்சிக்கோங்க. பழம் வந்து ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்கிட்ட இந்த ஸ்டிக்கு இருக்கிறதுனால அதை வச்சு நசுக்கிறேன். இல்லைன்னா கையில் தான் நசுக்கி ஆகணும். கையில் நசுக்கிறது ஈஸி தான். அப்படியே கையில் போட்டு அப்படியே பிணைஞ்சு எடுத்துடலாம். நல்லா நசுக்கிக்கோங்க, கட்டி கட்டி இல்லாத. இப்படி பழம் ஃபுல்லாக நசுக்கிட்டோம். இன்னும் கூட ஒரு தடவை நசுக்கிடலாம். அப்படியே எடுத்துடலாம். இப்போது ரவை 1 கப்பு, மைதா 1 கப்பு, கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு 1 கப்பு. நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போடுறேன். சர்க்கரை 1 கப்பு. நம்ம எதில் 2 கப் எடுத்தால் நான் இனிப்பு கம்மியாக எடுக்கிறேன். உங்களுக்கு சரிக்கு சரி வேணும், கரெக்டாக இருக்கும். 2 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், இனிப்பு செஞ்சால் கொஞ்சம் சால்ட்டு போடணும், அப்போ தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். சால்ட்டு ஒரே ஒரு சிட்டிகை மசியில், அதனால சர்க்கரையில் போட்டு கொஞ்சம் அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன். ரொம்ப கூலிங்கில் இருக்கிறதுனால அது மைய மாட்டேன். கொஞ்சம் இட்லி சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்றுறீங்களா? அந்த புசு நல்லா வரும். நிறையா போட்டுறாதீங்க, வெயில் அடிக்குது. நிறைய வீடியோவும் சொல்லியிருக்கேன். நாங்கள் இது அதிகமாக எதுக்குமே யூஸ் பண்ணல. ஒரே சிட்டிகை ரவை போடுறதுனால உங்களே ஓட்டல, ஒரே ஒரு சிட்டிகை. அந்த ரவைக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பனைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க. படம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரிய ரவை கச்சாயம். ஆனால் இப்போ பேர் என்ன வச்சுருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்குள்ளேயே இது செஞ்சு தருவாங்க. வீட்டில் பழம்னு இருந்தால் உடனே ரவை கச்சாயம் தான். வெறும் ரவையில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி ரவையை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா இன்னும் சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இதுவும் அதுக்கு தான் நீ இப்போ பிணையிறேன். எண்ணெய் வைக்கல, இன்னும் எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறட்டும். நல்ல கையில் கரண்டி வச்சு கூட நீங்கள் கலக்குவோங்க. கையில் கலக்க விருப்பம் இல்லைன்னா கையில் கலக்கினா நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா ரவை ஊறணும், அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரவை ஊறிச்சுன்னா கட்டி ஆகிடும். நீங்கள் ரவை நிறையா வேண்டான்னா கோதுமை மாவுலையும் செய்யலாம். இது மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் செய்யலாம். நான் ரவை சரி போட்டதுனால நான் மைதா போட்டுட்டேன். மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் செய்யுங்க. ரவை சப்போஸ் வீட்டில் இல்லைன்னா பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பழம் தான் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும், நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க. ரவையும் ஊறணும், சர்க்கரை தண்ணி விடும். சர்க்கரை அப்படியே தானே போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கெட்டியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க.
நம்ம போயிட்டு எண்ணெய் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சு வானலில் காயறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மாவு படைஞ்சி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா ஊறிடும். ரவை ஊறுச்சுன்னா கச்சாயம் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப ஊறக்கூடாது, ஓரளவுக்கு ஊறணும். அந்த சாப்பிடக்குள்ளே இந்த ரவை வாயில் மாட்டக்குள்ளே அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலக்கி வச்சு நிறைய ஊற்றாதீங்க, ஏன்னா சர்க்கரையிலையும் தண்ணி விடும். ரவையும் ஊறுனா தண்ணி வேணும், அதனால ஓரளவுக்கு. இப்பயே சாப்பிடலாம் போல இருக்குது. உண்மையாக ரொம்ப வாசனையாக இருக்குது. அந்த வாழைப்பழம் எல்லாம் கலந்து செய்யக்குள்ள ஏலக்காய், வாழைப்பழம், சர்க்கரை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ரவை வாசனை இப்பயே சாப்பிடலாம் போல இருக்குது. வெறுமையாக அவ்வளோ நல்லா இருக்குது வாசனை. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர். இது 1 கப்பு மைதா, 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி. இந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 2 ஏலக்காய், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை இட்லி மாவு, சோடா மாவு, தோசை சோடா மாவு. அது எதுக்குன்னா ரவை நிறையா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக போடுறது. இல்லைன்னா அது போடவே தேவையில்லை. நீங்கள் இது இப்படியே கையில் எடுத்து இப்படி விட்டாலும் செய்யல. நான் வேறு மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பார்த்தா சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி செய்யலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். போட்டு மூடிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்மளும் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பாண்டுங்க எல்லாமே கண்ணாடி பவுல். பாண்டுங்க ஏதோ ஒரு கை தவறி நம்மளே பண்ணால் கூட உடஞ்சிரும். அதனால உடனே எடுத்து வச்சிடலாம். நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய்லாம் வச்சிடலாம். வாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நம்ம கலந்து வச்சு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் அப்போ இந்த பாரம்பரியெல்லாம் கையில் எடுத்து குழி குழியாக விடுவாங்க. நாம் இப்போ சூப்பராக பாருங்கள். நல்லா அப்படியே எவ்வளோ நல்லா ஊறி அப்படியே நல்லா சாஃப்டாக தெரியுதுங்களா? மாவு சூப்பராக பார்க்கவே நல்லா இருக்குது. கொஞ்சம் இனிப்பு இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு சாப்பிட்ணும், டேஸ்ட்டு பார்க்கணுன்னு இருக்குது. அந்த வாசனை இது ரொம்ப பிடிக்கும். மேடம் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லாது நினைக்காதீங்க. எல்லாமே சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டது தான் இப்போலாம் செய்யறது. இப்போது நம்ம இந்த மூடியை எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு வெந்த உடனே அதை எடுத்துட்டு அனல் கொஞ்சம் ரொம்ப அனல் வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க. அப்படியே குண்டு குண்டா வரும். அப்படியே பாருங்க, சும்மா அப்படியே புசு புசு புசுன்னு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க. அந்த மூடியில் ஊற்றுனா கரெக்டாக அந்த மூடிக்குள்ளேயே நிற்கும் நல்லா உருண்டையா. அதனால தான் ஊற்றுறது. நம்ம எண்ணெய்க்குள்ளே ஊற்றணும்னா அப்படியே பரவிடும். அது மூடிங்கிறதுனால அப்படியே உருண்டையா அப்படியே அதிர்ச மாதிரி அப்படியே நின்று வரும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு செய்யுங்க. அப்படியே எடுத்து உள்ள அப்படின்னா அப்படியே புசு புசு புசுன்னு வந்து பாருங்க. நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இப்போ எண்ணெயில் விட்டா இந்த மாதிரி குண்டு குண்டா வராது. நல்லா வெந்த பின்னாடி எடுத்து அவருக்கு எவ்வளோ புசு புசுன்னு வந்துச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். சூப்பராக அந்த மூடியில் விட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அனல் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு இது ரொம்ப ஸ்லோ. நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா
மேலே செவந்துரும், உள்ளே வேகாது. அதுக்காக தான் பாருங்க எப்படி உருண்டையா புசு 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 புசுன்னு அடே பலூன் மாதிரி செம்ம செம்ம. சும்மா ஒரு அரை கப்பு கலந்துருந்தா கூட போதும். அரை கரண்டி தான் ஊற்றுருப்பாங்க. கரண்டியே குட்டி கரண்டி, அரை கரண்டியே அப்படியே புசு புசு புசுன்னு வந்துடுது நல்லா. அது எண்ணெய் அது மேலே மொண்டு ஊற்றுனீங்கன்னா அப்படியே புசு புசு புசுன்னு எந்திரிக்குது பாருங்க. எப்படி எந்திரிக்கு பாருங்க. சும்மா இந்த கரண்டியே பாருங்க, சின்ன கரண்டி, இதில் அரை கரண்டி தான் ஊற்றுறேன். எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பாருங்க. ஸ்லோவாக வச்சா நல்லா இது அப்படியே தீயாத இப்படி கலராக எடுத்துக்கலாம். அனல் அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாது. செம செம செம. சும்மா அந்த காஞ்ச எண்ணெய் அது மேலே ஊற்றுனீங்கன்னா அப்படியே புசு புசுன்னு வந்துடுது பாருங்க. எவ்வளோ நல்லா வந்துருக்குது. இதை அப்படியே திருப்பி போடுங்க. ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க. கலர் மாறாத எடுக்கலாம். நல்ல கோல்டு கலரில் பாருங்க. எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் தான் கலந்து, இதுலேயே ஒரு 10-20 வந்துடும் போல இருக்கு. 1-2 சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும் குழந்தைங்களுக்கெல்லாம். பாருங்க எவ்வளோ மழைன்னா கூட தாங்கலாம். 2 ஃபேன் ஓடுது, சீலிங் ஃபேன் ஓடுது, டேபிள் ஃபேன் ஓடுது. எப்படி பாருங்க அப்படியே கொப்பரையும் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது தண்ணி. எப்படிதான் வீடியோ பண்ணுறது ஒன்றுமே புரியல. காலை 6லேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிடணும். நைட்லலாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு எல்லா ஜன்னலும் திறந்துருக்கு, நல்லா காற்று ஓட்டமாக இருக்குது. சூப்பராக பாருங்கள். இந்த குட்டி குட்டி கப்புங்க தான். இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா, 2 வாழைப்பழம், அவ்வளோதான். ஒரே சிட்டிகை சோடா மாவு, 1 சிட்டிகை சால்ட்டு, இதில் 1 கப்பு சர்க்கரை, இவ்வளோதான் போட்டு நல்லா கலந்து போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை, ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. சூப்பராக பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்க. எவ்வளோ சாப்பிட்டா அப்படி தொடாதுக்கு முன்னே அப்படியே இப்போ பிச்சுக்கிட்டு வரும். தொடாதுக்கு முன்னே அப்படியே செம செம பாருங்க. கொஞ்சம் கலர் மாறணும் பின்னாடியே எடுங்க. அப்போ தான் ஸ்லோவில் வச்சு, ரொம்ப ஸ்லோவானா ரொம்ப அனல் வச்சிங்கன்னா மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே உள்ளே அப்படியே போல 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 போலன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்குது. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக கொடுத்தா குழந்தைங்களாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வாங்க சூப்பராக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கெல்லாம் லீவில் இருக்காங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. ஹாய் வாங்க. பாரம்பரிய ரவை கச்சாயம். பழம் 2 வாழைப்பழம், 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப்பு மைதா, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு ரவை, ஒரே சிட்டிகை சால்ட்டு, ஒரே சிட்டிகை தோசை சோடா மாவு, இந்த டம்ளரில் 1 டம்ளர், அந்த கப்புலேயே 2 கப்பு, 1.5 கப்பு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2 கப்பு ஊற்றி நல்லா கலக்கி 10 ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுட்டேன். நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி மூடியில் சூடாக இருக்குது. இந்த மாதிரி மூடியில் அப்படியே எண்ணெய்க்குள்ளே விட்டு, இந்த மூடி நல்லா எண்ணெயில் காஞ்ச பின்னாடி இதில் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே புசு புசுன்னு மேலே வரும். அப்படி அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே செண்டாக வரும். நம்ம இப்படி கையிலையும் எடுத்து விடலாம். கையில் விட்டா அப்படியே சப்பை ஆகிடும். இப்படி கொடுத்தா குழந்தைங்க நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக டெய்லி ஒரு ஸ்வீட்டு அவ்வளோதான் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம், வெளியே போகாத.